டேய் சோமா நில்லு. சந்திரா இதையும் கணக்கில் வச்சுக்கோ. சரிண்ணா. சைட்டுக்கு தானே போற, வா போலாம். வேணாண்ணே, நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் கூட நடக்கவே இல்லை. அப்போ ஒன்று பண்ணு, அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து கேளு சொல்லுவாங்க. தூரம் கொஞ்சம் அதிகம் தான், சீக்கிரம் வந்து சேரு. சரி, பைக் அங்கே விட்டு வாங்க, 2 பேரும் நடந்து போகலாம். இங்கே பாரா, நீ நடந்து வரது இல்லாமல் என்ன வர கூப்பிட்டு இருக்க? பொண்ணா வணங்கண்ணா. ஐயோ சோமா, என்கிட்ட சில்லற இல்லை. நான் எப்போ நான் சில்லற கேட்டேன்? நல்லா இருக்குண்ணா. ఇదొక పావు కిలో ఇవ్వండి. சில்லறை மட்டும்தான் வாங்குவான். இங்க இருக்கிற காய்கறிலாம் விஷம்னு சொல்லி என்கிட்ட வாங்கவே மாட்டான், வீணா போனவன். ఇక్కడున్న కూరగాయలంతా విషమేనా? ஆமா. ஐயோ, அதெல்லாம் இந்த ஊருக்காரங்க சும்மா பொருளை கிளப்புறாங்க. இங்க இருக்கிற காய்கறிலாம் ஃப்ரெஷ். நம்ம ஊர் தான் ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. மல்லி, இன்னொரு பாண்டு கொண்டு வா. 2 பாண்ட ஒண்ணா போட்டு தாங்கண்ணா. சரி, உன்னால 2 பாண்டை தள்ள வச்சு கொண்டு போக முடியுமா? இல்லண்ணா, முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இதை கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் கொண்டு வா. சரிண்ணா. பாண்டை வைங்க. ஐயோ, இருமிட்டே இருக்க, ஆனால் புகையை நிப்பாட்ட மாட்டேறியானே. ஊதி தள்ளுற. சோமம் வர்றான், பார்த்தானா தொலைச்சிருவான். சோமம் தானே வரான், கடவுள் ஒன்றும் வரலையே. உனக்கு இருக்கு. பீடி தானே இலை தம்பி. பைத்தியக்கார பையன் நம்பிட்டான். பிடிக்கும் போது நான் பீடியில தானே கண்ணு முழிப்பேன். சாயந்தர நேரத்துல விளக்குக்கு முன்னாடி பீடிய தானே நானும் பிடிப்பேன். பீடி பிடிக்காத மூடர்களுக்கு தாடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. காது மேல துண்டு பீடி வைக்காம. நேத்து நம்ம சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல கூட உங்க பிரியாணி தான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நம்ம கேட்டரிங் தான். சிக்கன் பிரியாணி போட்டீங்க போல. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா இது அது கிடையாது. உங்களுக்காகவே ஜானகி காலையில எந்திரிச்சு பண்ண தம் பிரியாணி. அப்படியா? எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கிடைக்குமா? நீ கொடுக்க வேண்டாம், சும்மா இருங்க. சரி கொடு, சாப்பிட்டு குறதானே சொல்லுவான். நான் சொல்ல போறேன். போதும் போதும், அளவா மட்டும் சாப்பிடுங்கண்ணே, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடுண்ணே. நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா? நீ சாப்பிடலையாப்பா? இல்லைக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியே எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான் எப்பவுமே சாப்பாடை வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவேன். தம்பி, இது நம்ம சொந்த கேட்டரிங் ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ பரவாயில்லண்ணே. இவனை வற்புறுத்தாதீங்க, இவன் இயற்கைவாசி. ஸ்டீஃபன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். என் காலேஜில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமோட ஸ்பான்சர்ஷிப் பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் முறையாக ஸ்டீஃபனை பார்க்க போனேன். ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. இந்த குடி. ரீனா, come on dear. Please, please Rina, come on. Come on. ஸ்டீஃபன், உனக்கு எப்பவுமே இதே நினைப்பு தானா? Rina, Rina, please, please Rina. ஸ்டீஃபன், Rina. ஸ்டீஃபன் விடு. ஸ்டீஃபன் சொல்றேன் விடு. Rina, come on Rina. ஸ்டீஃபன். Rina, come on Rina. Please leave me. Rina, come on. Come on. Stephen. Stephen, I don't like this. Rina, please. I really love you. No. Love you Rina. No, Rina, விடு. Rina, please. என்ன விடு ஸ்டீஃபன். Please Rina. Rina, நான் சொல்றத கேளு. Rina, please. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும் Rina. எனக்கு நீ வேணும். Rina, நான் சொல்றத கேளுடி. உனக்கு இந்த ஸ்டீஃபன் யாருன்னு தெரியல. உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களே இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல, நீ இங்கிருந்து போக முடியாது. நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஸ்டீஃபன், you cheated me. ஏய், இன்னைக்கு நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. எனக்கு நீ இன்னைக்கு வேணும். உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏய், இங்க வாடி. உன்னை எங்கடி போற? எங்க போற? இந்த ஸ்டீஃபன் விட்டுட்டு எங்க போற? Bloody you. I am filing Section 311 CRPC petition to re-examine the surgeon.
CW8 டாக்டர் ஷாஜி. தலையோட வலது பாகத்துல ஏற்பட்ட பலமான அடிதான் அவரோட மரணத்துக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லிருக்கீங்களா? அது பியர் பாட்டில வச்சு அடிச்சதால ஏற்பட்டிருக்குமா? இல்ல, பியர் பாட்டில் அடிச்சதுனால மரணம் ஏற்படலை. அது மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான பொருளால் தலையில் அடித்ததுனாலையோ இல்லை அவர் கீழே விழும்போது ஏற்பட்ட அடியினால கூட அவர் உயிர் போயிருக்கலாம். யுவர் ஆனர், டிஒய்எஸ்பியே நேரடியா கேஸுக்குள்ள வந்து அந்த கேஸையே மாத்தி தான் சொந்த மகளை காப்பாத்த என் கட்சிக்காரரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ரீனா ஸ்டீஃபன் அடிச்சது அவரை கொல்லணுங்கிற நோக்கத்துல இல்ல, தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக. ஸ்டீஃபன் மாதிரியான ஆளுங்க சோசியல் மீடியா மூலமா பெண்களை வசியப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையே நாசமாக்குற கல்ச்சர் இன்னைக்கு பெருகி போச்சு. என்னோட கட்சிக்காரர் அந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டீஃபனை அடிக்கணும்னோ இல்ல கொல்லணுங்கிற நோக்கத்திலேயே போகவே இல்லை. நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் அங்க போறதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபன் இறந்துட்டாரு. அதாவது போதையில் அவர் கீழே விழுந்ததால இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை பண்ணணும்னு இந்த கோர்ட்டை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். The prosecution miserably fails in proving the charge framed against the accused. In the result, I hereby acquit the accused of the offence under Section 302 IPC. Further, I hereby order that the Home Secretary of the state should conduct departmental inquiry against the corrupted police officers involved in this case and punish them accordingly. டாக்குமெண்ட்ஸ்லாம் மேஜிஸ்ட்ரேட் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டோட ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சா ஜோஜியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு. அவன் நிரபராதின்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும். அவனை சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாத்துக்குட்டி எங்க? மீடியாக்காரங்க தொல்லை தாங்க முடியாதுல்ல, அதான் ஓரமாக நிற்கிறாங்க. ஜோஜி இப்போ ரிலீஸ் ஆகிடுவான். மாத்துக்குட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை நான் போய் சொல்லிடுறேன். சரி, நான் போய் வக்கீலை பார்த்துட்டு வரேன். உங்கள் புள்ள ஜோஜி இப்போ வந்துடுவான். இதோ வந்துட்டா. நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, மாதா நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு. நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஜோஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜோஜி எங்க? அதோ அங்க இருக்கான் பாரு. ஜோஜி வக்கீல் சார். சார், சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க சார். சரி, வரேன்.
ஸ்டீஃபன் பொண்ணு Oh